கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு தந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, தொடர்ந்து அதற்காகவும் நன்றி. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். கர்த்தருடைய அவருடைய விருப்பமும் சித்தமும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து அவரும் அப்படி தான் நினைக்கிறார். இன்று அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். பாருங்கள், இன்று இந்த தலைப்பில் நாம் பார்த்தோம் என்றால் பொருளாதார செழிப்பை குறித்து, அதை கர்த்தர் நல்லவர் என்று பார்த்தோம். பணத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பகுதியை நாம் பார்த்தோம். எப்படி கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து அவருடைய விருப்பமும் சித்தமும் இருக்கிறது, அவருடைய வாஞ்சை இருக்குது. நம்மை குறித்து அவருடைய விருப்பமும் சித்தமும் அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதியை நாம் முடித்து இது ரெண்டாவது பகுதியை வந்திருக்கிறோம். இந்த ரெண்டாவது பகுதியில் என்னென்னா, மக்கள் இந்த பொருளாதாரத்தை குறித்து நம்பும் பொய்கள், இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலிருந்து நிறைய உங்களுக்கு பொய்களை எப்படி நம்புகிறார்கள் என்று நான் உங்களுக்கு காமித்தேன். மீண்டும் அதை நான் ஒரு முறை உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது பாருங்கள், முதலாவது நாம் பொய்யை பார்த்தோம். மக்கள் பணம் முக்கியமல்ல என்று அவர்கள் நம்புகிறார். பணம் முக்கியமல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை நான் நிறைய விதமான காரியத்திலே சொல்லி உங்களுக்கு காண்பித்தேன். அது முக்கியமல்ல என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது பாருங்கள், சிலர் கர்த்தர் ஏழையாகவும் சிலர் பணக்காராகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இப்படி அவன் தலையெழுத்து எனர்ஜி, அவன் அப்படி தான் இருக்கணும், கடவுள் எழுதிச்சிருக்காரு, இப்படி அவங்கள நம்பி பொருளாதாரத்திலே பின்தங்கி போகிறாங்க. இது நம்ம ரெண்டாவது பொய்யா. மூணாவது பாருங்கள், நம்முடைய பொருளாதார செழிப்பு தேவன் விரும்புவதில்லை. நாம் செழித்திருக்குது தேவன் விருப்பம் இல்லையா, இப்படிலாம் நம்புகிறாங்க. ஏழையாக இருக்கணும், அவன் பணக்காரன் ஆனால் கர்த்தர் விரும்ப மாட்டார், தேவன் விரும்புவதில்லை, இப்படி நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நான்காவது பாருங்க, பணம் தீமை என்று நம்புங்க. பணம் தீமை என்று நிறைய ஒரு இது வந்துச்சுன்னா அவன் மனுஷனை அடிச்சிடும், நம்மளால் முடியாது, அது ரொம்ப கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்புகிறாங்க. பணம் தீமை அல்ல, பணம் ஆசை தான் தீமை என்று நாம் படித்தோம். அது நிறைய நீங்கள் போன 2-3 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய விதமான காரியங்கள் நான் சொல்லியிருப்பேன். அடுத்தல பாருங்கள், பணம் நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து நமக்கு ஒரு நிம்மதியும் தரும். பணம் இருந்துச்சுன்னா எல்லாம் நிம்மதி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பாருங்கள், அதை பற்றி நான் நிறைய சொன்னேன். பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப 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 பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சொல்லி நிறைய பேர் இறந்துருக்கேன்னு செஞ்சுறாங்க. இந்த மாதிரி பணம் இருந்தும் சிலவங்களுக்கு நிம்மதி இதெல்லாம் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்ததுன்னா எல்லாமே செலவாயிரும், ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய மாபெரும் போய். பாருங்கள், பிறகு என்ன நினைக்கிறாங்க, பொருளாதார செழிப்பு குறித்து ஒரு மனுஷன் முன்னேறான் அப்படின்னா இது முன்னேற முடியாதா அப்படின்னு நினைக்க. சிலவர்கள் பாருங்கள், பணம் கஷ்டத்திலே இருக்காங்க, என்ன வாழ்க்கையில் இப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதாவது பொருளாதாரத்தை குறித்து பாருங்கள், ஒன்றுமே செய்ய முடியாதா என்று அவங்க நினைக்கிறாங்க. இதை ஏன் முடியாது, சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மூலமாக செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதார செழிப்பு மேலோக்கி இருக்கும் என்பது. அதுக்கப்புறம் பாருங்கள், பணம் ஒரு ஆவிக்குரிய விஷயமே அல்ல. பணம் இப்படி பேசக்கூடாது, சபையில் பேசக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது, ஊழியக்காரங்க பேசக்கூடாது. ஆனால் பணத்தை பற்றி பைபிளில் 20% பேசப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எவ்வளவோ அதை சொல்லியிருக்கிறார். பணம் ஒரு முக்கியமானது, அதை எப்படி கையாள வேண்டும் என்று. இப்படிலாம் போய் நம்புகிறார்கள். பணம் முக்கியமல்ல, இது ஒரு ஆவிக்குரியமான காரியம், பேசக்கூடாது, இது ஆவிக்குரியமான காரியம் கிடையாதுன்னு சொல்லி. அடுத்தல பாருங்கள், நாம் பணத்தை கொடுக்கும்போது எதிர்பார்ப்பு கொடுத்து தவறு இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கும்போது எதிர்பார்க்கக்கூடாது, அது சுயநலம் நிறைந்தது, இப்படி நிறைய இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாக நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தல பாருங்கள், 9வது பொய் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது இதில் பாருங்கள், பணம் யாருக்கும் எந்த விதமான கேடு விளைவிக்காது அப்படிங்கிறது நம்புகிறாங்க. எந்த விதமான கேடு விளைவிக்கிறாது, இது ஒரு பெரிய பொய். பாருங்கள், பணம் கேடு விளைவிக்கிறாது, அது எப்படி அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். பணம் நம்ம சொல்லிட்டோம், ஆனால் பணம் தீமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அப்படி தானே? பணம் தீமை இல்லை அப்படின்னு, பணம் தீமை இல்லைன்னு சொல்லிவிட்டோம். ஆனால் பணத்தை குறித்து தவறான கருத்துக்கள் நாம் நம்பி இருக்கும்போது, பணத்தை குறித்து நாம் தவறான கருத்துக்களை நம்பி இருக்கும்போது, தவறான எண்ணங்கள் இருக்கும்போது அது நம்முடைய வாழ்வை கேடு விளைவிக்கிறது. அப்படி தானே? நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை குறித்து இப்படிப்பட்ட பொய்களை நாம் நம்பி தவறான எண்ணங்கள் உள்ள வைத்திருக்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் எதையாட்டு ஒன்று நம்புகிறான். அதாவது
யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பொய்யை நம்பி வாங்கி அவன் சீரழிஞ்சிருந்தான். அது சீரழிஞ்சு போன பிறகும் அதை அவன் திருந்த மாட்டான். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி அந்த பொய்களை நம்பி அவன் வந்து எண்ணங்கள், தவறான எண்ணங்களை கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே இதைத்தான் நான் உங்களுக்கு அதிலிருந்து மீட்டெடுத்து வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறேன். பணம் நம்மை தவறான விதத்திலே பாதிக்காது என்கிற பொய், அதாவது நமக்கு தவறான விதத்தில் பாதிக்காது, இந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அது பாதிக்காதுங்கிற பொய். அதனால தான் பணத்தை குறித்து சத்தியம் வேதத்தில் இருந்து போதிக்க வேண்டும். அதாவது இதெல்லாம் வேதத்திலிருந்து நம்ம போதிக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் புரிய வேண்டும். எப்படி அது பணம் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்களா, அது ஏன் முக்கியம் அல்ல, அது பண ஆசை அப்படின்னு சொல்கிறாங்களா, பண ஆசை தான் ரொம்ப ஆசை ரொம்ப கெடுதலாக இருக்குது. ஆனால் பண ஆசை இது சொல்கிறது போல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று தான் உண்மை. பண ஆசை தான், பண ஆசை வந்து ஒன்றும் கிடையாது. பண ஆசை தான் அனைத்துக்கும் தீமையாக இருக்கிறது. அது நிறைய விதமான ரொம்ப ஆசையாக எண்ணுகிறான், அதை அந்த எண்ணி அதுக்குள்ளே போய் அவன் உள்ளுக்குள்ளே விழுந்திருந்தான். இந்த மாதிரி அவன் எண்ணும் பொழுது சில விஷயமான தவறான எண்ணங்கள் உள்ள வருது. பணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பணம் வந்து பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. பணத்தை நீங்கள் இப்போ பணம் சம்பாதிக்கிறது பாருங்கள், ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவன் உழைக்கிறான். 8 மணி நேரம் உழைச்சி மீண்டும் உள்ள அவன் எல்லாத்தையும் பிரயாசப்பட்டு வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு மீண்டும் அந்த பணத்தை வச்சு தான் மற்ற காரியங்கள் செய்கிறான். பாருங்கள், அவன் வீட்டுக்கு பொருள் எடுக்கிறான், வாங்குகிறான், வீடு ஏகப்பட்ட 108 1008 அவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதுக்கு, ஃபீஸு கட்டணும், அதை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பிள்ளைகளுக்கு எல்லா விதமான காரியங்களும் அவன் அதில் வச்சு தான் செய்கிறான். அதனால் அது பணம் முக்கியமல்ல என்று சொல்ல முடியாது, முக்கியம்தான். ஆனால் பணம் ஆசை தான் தீமைக்கு எல்லாம் காரணமாக இருக்குது. பணம் முக்கியம், நிறைய பணம் முக்கியம் இல்லை, இது பணம் தேவையில்லை அப்படின்னு இதெல்லாம் இந்த மாதிரி பொய்கள். முதல்ல அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். பாருங்கள், வேத வசனம் பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த பைபிளில் 20% பொருளாதார செழிப்பை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்தும், வெள்ளி பொண்ணு தசபாகம் இதெல்லாம் போதிக்கிறது. அப்படி தானே, இதெல்லாம் போதிக்குது. ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன பைபிளில் இதெல்லாம் போதிக்கலாமா, ஆவிக்குரிய விஷயமெல்லாம் போதிக்க வேண்டும், இது தெய்வீகமான வார்த்தைகளெல்லாம் போதிக்க வேண்டும் என்று அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள், மனித வாழ்க்கையிலே பணம் என்பது முக்கியமான அம்சமாக இருக்குது. அப்படி தானே, அது ஒரு முக்கியமான, இப்படி தான் பேச வேண்டும், அப்படிலாம் பேச வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பாருங்கள், பணத்தை வைத்து தான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டியிருக்கு, பல காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கு. இது பணத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம், அதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம அதுக்கு தான் முன்னேறதுக்கான வழிகளை நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், வாங்குகிறோம். அது கூட கொஞ்சம் அதுக்கு எஃபெக்ட் போட்டு இதை விட மேலான காரியத்தை நம்ம படிக்கணும், செய்யணும், வாங்கணும். எதுக்கு செய்கிறான் மனுஷன்? பணத்தை சம்பாதித்து கொள்ளுதான். அவன் உழைக்கிறதுக்கானே, அவன் உழைக்கிறதுக்கே அதுக்கு தான். பணத்துக்காக பெரிய பிரயாசப்படுறான், அவன் பெரிய வேலைகளெல்லாம் செய்கிறான், படிக்கிறான், முன்னேறுறான், பல காரியங்களை பெரிய பெரிய இடத்துல பெரிய இன்டர்வியூ கொடுக்குறான், பெரிய பெரிய எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். பாருங்கள், இதெல்லாம் செய்து அவனுடைய காரியங்கள்லாம் செய்து அவன் அதை வச்சு செலவு செய்கிறான். பாருங்கள், சம்பாதித்து கொண்டு வந்து அவன் எப்படி அதை செலவு செய்கிறான், அதை எப்படி கையாளுகிறான், அதை எப்படி அவன் நினைத்து அந்த பணத்தை குறித்து அவன் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி அவனுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குது, பணத்தை குறித்து எதற்காக அவன் பணத்தை செலவு செய்கிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் பார்க்கும்போது நம்முடைய ஒரு மனிதன் பணத்தை வைத்து அவன் என்னெல்லாம் செய்கிறான், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான்னு பார்க்கும்போது அவன் ஆவிக்குரியவனா இல்லை ஆவிக்குரிய இல்லவனாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். பணத்தை எப்படி கையாளுறான், அவன் பணம் வந்து பண ஆசையில் இருக்கானா, பண ஆசைன்னா ரொம்ப சீக்கிரம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறது. பண ஆசை எல்லாம் தீமைக்கு, பணம் வந்து தீமை இல்லை, பண ஆசை தான் தீமை இருக்குது. அவன் எப்படி கையாளுறான் பணத்தை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் அவனுடைய ஆவிக்குரியமான நிகழ்ச்சி எப்படின்னு தெரிஞ்சிடும். பணத்தை எப்படி செலவு செய்கிறான் என்று பார்த்தாலே அவன் ஆவிக்குரியவன். அவன் பணத்தை எப்படி செலவு செய்கிறான், அவன் எப்படி விதமான அவன் குடும்பத்துக்கு எப்படி செய்கிறான், இல்லை எப்படி கஞ்சதானம் பண்ணுறானா, இல்லை எப்படி செய்கிறான், எதெல்லாம் அவன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறானா, மனைவிக்கு தேவையானது செய்கிறான், இதெல்லாம் அவனுக்கு தெரியணும். பணத்தை பற்றி அவனுக்கு தெரியணும். அதை தான் வேத வசனத்திலேருந்து அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், பணம் தீமை அல்ல, தவறான எண்ணங்கள் நாம் அதை மனதில் வைக்கக்கூடாது. தவறான எண்ணங்கள் வைக்கும்போது அழிவு உண்டாகிறது. நான் உங்களுக்கு எடுத்து காண்கிறேன். பணத்தை குறித்து நாம் இருக்கிற தவறான எண்ணங்களே இந்த பணத்தை குறித்து தவறான எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த எண்ணங்களை குறித்து இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். பாருங்கள்,
நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அது எந்த விதத்திலே பாதிக்கிறது என்பதை பற்றி இயேசு போதிக்கிறார். எந்த விதத்தில் அழிவை உண்டாக்குறது, எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை இயேசு ஒரு சில காரியங்களை போதிக்கிறார். அது இன்னைக்கு உள்ள இதில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப ஒரு முறை கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். மத்தேயு 13:22 ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறா இருந்தும் உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை மயக்கும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதில் என்ன சொல்லுன்னா, விதைகள், அதாவது வசனத்தை விதைக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறத பற்றி இவர் தேவன் கர்த்தர் இதை காமிக்கிறார் பாருங்க. இதை பற்றி பேசுகிறார். வசனத்தை வசனத்தை பற்றி வசனத்தை விதைக்கிறான். அதனுடன் அவன் பலன் பெற வேண்டும். அதாவது தேவ சபையில் போகிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, அதை மனிதன் உள்வாங்கிறான். இப்படி அவன் முள்ளுள்ள இடங்கள், அதாவது இந்த மாதிரி வசனத்தை விதைக்கும் போது அவனுடைய இதில் அவன் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் அவன் என்ன பாருங்க, அது அவனுக்கு பலன் இல்லாமல் போயிடுது பாருங்க. வசனத்தை சபையில் கேட்டு பயனட்டு போக முடியுமா? மனுஷன் வாரான் சபையில், வசனத்தை கேட்குறான், ஆவிக்குரியமான காரியங்கள் செய்கிறான். ஆனால் அதெல்லாம் கேட்டும் பயனற்று போக முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தா, அந்த பயனட்டு போக முடியுமா என்ற இதை நீங்கள் வாய்ப்பு உண்டா? ஆமாம், அது உங்களுக்கு அது உண்டு. ஏன் தெரியுமா? சில பேர் பாருங்கள், கேட்டும் அவங்க அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான எண்ணங்களை கொண்டு வந்துடுறார்கள். வார்த்தை கேட்குறாங்க, கேட்டு அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் பணத்தை குறித்து அவங்களுடைய உள்ளத்தில் என்ன ஒரு தவறான எண்ணங்கள் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இது என்ன ஆகுதுன்னா, கேட்டு தவறான எண்ணங்களை உள்ள வச்சிருக்கிறதுனால அந்த விதை, அதாவது அந்த விதை, அதாவது வசனத்தை விதைக்கினாலும் அந்த விதை எங்கே போய் விழுகிறது? வசனத்தை கேட்குறான், எல்லாரும் இருக்கிறாங்க, வசனத்தை கேட்குறான், அது எங்கே உழுது? முள்ளுள்ள இடங்களில் உழுகி ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை நெருக்கி போடுகிறது. நமக்குள்ளதான் அது உழுது அந்த வசனம். ஆனால் அவனுடைய எண்ணம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதாவது வேறு விதமான எண்ணங்கள், பணத்தை குறித்து தவறான ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது அது என்ன நடக்கிறது பாருங்க. அது இடராகி இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவத்தில் அந்த ஆவிக்குரிய ஜீவன் அவனால் வாழ முடியாமல் போகுது. இதை தான் இயேசு எடுத்து விரும்புகிறார். அதாவது அந்த வசனத்தை உள்ள அவன் கேட்குறான். கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவன் உள்ளத்திலே அவனுக்கு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரியாக சபைக்கு போவாங்க, இந்த உள்ளுக்குள்ள மற்ற விதமான உலக பிரகாரமான காரியங்களான எண்ணத்தை உள்ள வைத்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வசனங்கள் வார்த்தைகளை கேட்டாலும் அவர் தான் அதுதான் போகுது. அதனுடைய ராஜ்யத்தை பற்றி தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். அவன் விதைத்த அந்த விதை முள்ளுள்ள இடங்கள் அது நெருக்கி, அதாவது அவனுடைய உள்ள அந்த இடத்தை நெருக்கி, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை நெருக்கி அவனும் கேடு விளைவிக்கிறது, அதாவது அதை விளைக்கிறது என்று சொல்கிறார். அந்த வசனத்தில் இன்னொரு முறை அவங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறதா இருந்தோம். அதாவது அவனுடைய உள்ளத்துல முள்ளு, அதாவது தவறான எண்ணங்கள் இருக்கு பாருங்க. உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனுடைய மயக்கம் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அந்த இதை தவறாம எண்ணத்தை வச்சிருக்கிறான். அது அவனுக்கு தெரியல. கர்த்தர் தான் அதற்கு பலன் கொடுக்கிறார் என்று தெரியாதனால அந்த வசனம் என்ன ஆகுது? முள்ளுள்ள இடங்களை விதைத்த போல அவனுக்கு அது ஒன்றும் பலன் இல்லை. தேவனுடைய ஒரு வார்த்தை அவன் கேட்டும் அவனுக்கு பலன் இல்லாமல் போயிடுது. அதைத்தான் கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலனற்று போவான். அவ்வளவு கேட்டுமே அவன் பலனற்று போகிறான் பாருங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்கு என்ன கொடுக்கிறது பாருங்க? கேடுகள் கொடுக்கிறது. உலகத்தின் கவலை, ஐஸ்வர்ய மயக்கம் ஒன்றும் என்று சொல்கிறார். பலவிதமான கவலை, ஐஸ்வர்யம், மயக்கம், பணத்தை குறித்து தவறான எண்ணம், ஐஸ்வர்யத்தின் அவன் மயங்கி கிடப்பது, காசுக்கு மயங்குறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. நான் அறிந்தவர்கள் நான் பார்த்துருக்குறேன். பணத்துக்காக சீக்கிரமாக சம்பாதிச்சுன்னு சொல்லி பல இடத்துல பணத்தை ரொம்ப கெட்டி டபுள் தருவாங்க. 10 நாளில் 10 நாளில் 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் தரும். இப்படி நிறைய விதமான தன்னுடைய வீடே இழந்து
தெருக்கு வந்தவங்க நிறையா இருக்காங்க. ஆசை சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து வாங்கி கெட்டு போனவங்க நான் பார்த்துருக்குறேன். நிறைய குடும்பம். அது என்னன்னா, பணம் ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. அது மிக மிக உண்மைங்க. பணம் தீமை இல்லை, பணம் ஆசை தான் தீமை. சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும், சீக்கிரமாக ஆயிடணும், தன்னுடைய திறமை இதெல்லாம் வளர்த்துக்கிடக்கூடாது, எதையோ ஒன்று கொடுத்து வாங்கி அப்படி போயிடணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். தேவன் கொடுத்த தாளந்த கொடுக்குறத அவன் பெருக்கி கொள்ளணும்னு அவனுக்கு எண்ணமே இல்லை. அதில் தான் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது, அதில் தான் நிம்மதியான ஒரு சந்தோஷம் இருக்குது. அவன் அறிந்து அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை கேட்டும் அவனுக்கு பலனற்று போகிறது. ஏனென்றால் அவன் அவன் என்ன பண்ணுறான்னா, ஐஸ்வர்யத்தில் மயக்கத்தில் இருக்கிறான். அவனுக்கு தேவ வசனம் பிடிக்கலை. அவன் முள்ளுள்ள இடங்களில் போல உள்ள அவனுக்கு நெருக்கி அவனை புனிஞ்சி, அதாவது இதெல்லாம் வேண்டாம், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவன் அதுதான் முக்கியத்துவத்தை கொடுக்குறான்னு தேவ வசனத்தை கொடுக்குற. அதனால் அதுவும் பலனற்று போகிறது. அவன் அந்த பொய்களை நம்புறதுனால. பாருங்கள், அவன் ஆவிக்குரிய ஜீவத்திலையும் இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் இந்த மாதிரி பாதிக்க தான் இருப்பாங்க. பாருங்கள், வசனம் விதைக்கப்பட்டும் அவருடைய உள்ளத்திலே பாருங்கள், அவங்களுடைய உள்ளத்தில் அவங்க ஒரு காசு மயக்கம் அந்த மாதிரி இருக்கபடினால், ஐஸ்வர்ய மயக்கம் வாழ்ந்து கொண்டு இருக்கபடினால், இதைத்தான் உலக வாக்கில் பிரசங்கம் பண்ணினோம், வசனத்தை பயனடையாமல் போய்விடுவார்கள். ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அவர்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் வர முடியாது. விசுவாசிகள் பணத்தை குறித்து சத்தியத்தை அதிகமாக கேட்கணும். இந்த இப்படி சபைகளில் போகும்போது விசுவாசிகள் மற்றவர்கள்லாம் ஆவிக்குரிய விஷயமாக இதில் கேட்கணும். நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி அதை செலவு செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை எப்படி செலவு செய்கிறோம், அதை எப்படி கையாளும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 1,00,000 சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் இதுக்குள்ளே தான் உங்கள் குடும்பத்தை சரியாக நடத்த தெரிய வேண்டும். அதற்கு மேலாக நடத்தினால் நீங்கள் முட்டாள், அதற்கு கீழாக நடத்தினால் நீங்கள் கஞ்சேன். அதாவது உங்களுக்கு தெரியணும் இதை எப்படி நடத்தணும், அதாவது எப்படி இதை கையாள வேண்டும் அப்படின்னு தெரியணும். இது வேத வசனத்தில் 20% இதை பற்றி போதிக்கிறது. இதை மனிதனை அறிந்து கொள்ளுது. இதைத்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொள்கிறேன். இதை நீங்கள் கேட்கும் பொழுது பொருளாதாரத்திலே உங்களுக்கு பின்தங்கியான நிலைமை வராது, நீங்கள் முன்னேறுவீங்க. பாருங்கள், நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம் என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எந்த எண்ணம் உள்ளத்தில் வைத்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இப்படிலாம் தவறான எண்ணங்கள் இருக்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறவே முடியாது. தவறான எண்ணங்கள் இருக்கும்போது. அடுத்தால ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். லூக்கா 12:19-20 எடுத்துக்காங்க. லூக்கா 12 ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். லூக்கா 19. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேகம் பொருளால் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள் சிந்தித்து சொல்லிக்கொண்டான். பாருங்க, ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் பாருங்க, அவன் என்ன செய்யறான் பாருங்க. அந்த மனிதன் அவனுக்கு நிறைய செல்வங்கள், இதெல்லாம் ரொம்ப களஞ்சியங்கள்லாம் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், நிறைய பெரியட்டு அப்படின்னு சொல்லி அவனுடைய களஞ்சியங்கள்லாம் சிறிதாக இருக்கிறத இடித்து வாங்கி நிறைய பெருசாக கெட்டி சேர்த்து வைக்கிறான். அவனுடைய நிலம் ரொம்ப சந்தோஷமாக, அதாவது மிக செழிப்பாக இருக்குது. அவனுடைய நிலங்கள் ரொம்ப விளைச்சலை அதிகமாக கொடுத்து அவன் ரொம்ப பெரிய செல்வந்தனாக இருக்கான். பாருங்கள், அதை பற்றி இந்த வசனத்தை சொல்லுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்படி சொல்லி கொண்டிருக்க நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், தேவனும் இதெல்லாம் அவன் சொல்லலாம், இதெல்லாம் இடித்து பெருசாக கட்டி ஆத்மாவே நீ இளைப்பார், உனக்கு ஒரு பிரச்சனை தான். அவனுக்கு அதில் மயக்கம் வந்துட்டு. அடுத்த கர்த்தர் சொல்ல, தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமாவோ உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். இவ்வளோ இருந்துமே இன்னைக்கிலிருந்து இன்னைக்கு ஆத்மா போயிட்டுன்னு வச்சேன், இது யாருடையதாக இருக்கும்? தேவன் அதை சொல்கிறார் பாருங்க. தேவன் இந்த மனிதனை பார்த்து மதிகேடனே என்று சொல்கிறார். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ பணம் இருக்கிறது தான் தேவன் இப்படி சொல்கிறார். அப்படி இல்லை, அப்படி அவர் சொல்லலை. இந்த மனிதன் பணத்தை குறித்து ஒரு தப்பான எண்ணம், அதாவது
மறுபடியும் உங்களுக்கு சொல்லுதேன், பணம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்களா கர்த்தர் அவனை மதிகேடன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இவன் என்ன பண்ணனா, ஒரு தப்பான எண்ணம், அதாவது அவனை வந்து என்ன செய்கிறான், பணத்தை குறித்து அவன் தப்பான எண்ணம் கொண்டிருந்தான். இவன் இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இவன் ஆண்டவரோடு இவனுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் கிடையாது. அவன் பணம் தான் அவனுக்கு பெரிய இதாக இருக்குது. பணம் தான் எல்லாத்தையும் இடித்து கட்டி வாங்கி அவனுக்கு தேவனுக்கு முக்கியத்துவமே இல்லை, அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் தேவன் சொல்கிறார், மதிகேடனே நீ இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கியே, அது இன்னைக்கும் அவன் ஆத்மா போல இது யாருடையது என்று சொல்லுகிறார். அதாவது அவன் என்ன பண்ணான்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருக்கிறான். பெருசாக கட்டி, பெருசாக இளைப்பாரி, பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பெரிய விதமானதை எண்ணி அதைத்தான் அவனுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. அதைத்தான் அவன் கடவுளாகவே நினைக்கிறான். பணத்தை காட்டிலும் ஒன்று பெரிதாக இருக்கிறது அவனுக்கு தெரியல. அதாவது அது தேவனோடு உள்ள உறவு, திட்டங்கள், நோக்கங்கள், தீர்மானங்கள். தேவன் தான் பணத்தை உண்டாக்கினார். அவரோடு அவரோட உள்ள ஐக்கியம் பெற வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் போச்சு. பொருள் வைத்து அவனுக்கு அந்த பொருள் மேலே தான் அது மேலே தான் ரொம்ப இதாக இருந்துச்சு பாருங்கள். தேவனோடு அவன் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அந்த மாதிரி நான் தேவனுடையனாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் அறிந்து கொள்ளவே இல்லை. தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். பணம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் அவர் தந்திருக்கிறார், பணம் தான் அவர் தந்திருக்கிறார் அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு என்ன, அவனுக்கு எல்லாமே அவனுடைய நிலங்கள்லாம் நல்லா பெருசாக இருந்ததுன்னு எல்லாத்தையும் கட்டி 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 வச்சு நீ பாட்டு இழைப்பார் எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு பணம் பெருசாகிட்டு வேறு ஒன்றுமே அவன் கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் அவன் அப்படி சொல்கிறார் பாருங்க. பணம் இருந்தும் அவனுக்கு கடவுள் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அவனுக்கு பணம் இருந்து கடவுள்னா என்ன, ஒன்றுமே கிடையாது. இது போதிக்கிறது வேதவசனம். மனிதனுடைய வாழ்க்கையிலே பணம் இருந்து கடவுள் இல்லைன்னா என்ன நடக்குன்னா, அவன் அதைத்தான் நம்புறதுனால அவன் பணம் வந்து என்ன நடக்குது, சில சமயங்கள் பணம் அவனை விட்டு வேற ஓடுற நிலைமை அந்த மாதிரி வந்துடும். அதனால் கடவுளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. பணம் தான் அவன் பெருசாக நினைக்கிறான் பாருங்கள். அவன் தப்பாக வாழ்க்கையை அவன் புரிந்து கொண்டு இருக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவன் புரிந்து கொண்டு இருக்கிறதுனால பணம் வந்து ஒரு நிரந்தரம் இல்லைன்னு ஏற்கனவே சில வசனங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அவன் கூட எண்ணம் இருந்தது. அதனால தான் அவர் தேவன் அந்த மதிகேடனே என்று சொன்னார். அதாவது மத்திய 19 நீங்கள் ஒரு ஒரு அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்க. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணான், அவன் இயேசுவிடத்தில் வந்து எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு. அவன் வந்து செல்வேந்திரன். அவன் வந்து எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேணும் என்று கேட்டான். அந்த அவர் இயேசு கிறிஸ்து வந்து அவன் பேசினோடனே கொஞ்சம் நேரம் பேசினோடனே அவனை புரிஞ்சு விட்டார். இவன் எதுக்கு தான் வாரான் அப்படின்னு சொல்லி அவனை புரிஞ்சுக்கிட்டு, தம்பி நீ எல்லாவற்றையும் எல்லாம் விற்று நீ ஏழை கொடுத்துரு அப்படி சொல்லு. எல்லாவற்றையும் நீ விற்று ஏழை கொடுத்துரு, பிறகு வா, அதற்கப்புறம் என்னை பின்பற்று என்று சொன்னார். பாருங்க, கர்த்தர் அப்படி சொன்னார். எல்லாம் இடம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சொன்ன உடனே இது வந்து எல்லாத்தையும் இடத்தையும் சொல்லலை. ஆனால் நிறைய விசுவாசிகளும் பாருங்கள், எல்லாம் ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் விற்றுட்டு வா, அப்படியே ஊழியத்துக்கு இப்படி வான்னு சொல்லிட்டாரு, அதனால் அப்படி இல்லை. அதனால் நீங்கள் கிறிஸ்துவாக இருந்தோன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு வாங்க, பிச்சைக்காரனா ஓட்டாண்டி வாங்கன்னு அப்படின்னு நான் சொல்லலை. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். எதுவுமே வேத வசனத்தில் இருந்து தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இவனோட ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு திறமை வரணும். அந்த மாதிரி அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் சில விஷயங்கள் நான் பேசுகிறது, நீங்கள் கேட்குறது எல்லாம் உங்களுக்கு புரியும். இதை உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அவன் ஏன் கர்த்தர் அவனோட ஏன் அப்படி சொன்னார்? பணம் தான் இவனுடைய வாழ்க்கையிலே சிம்மாசனத்தில் இருக்கிறது. அவன் பணம் தான் பெருசு. அவன் வந்து கேட்குறான், பணம் ஏகப்பட்டு இருக்குது, அதனால் எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேணும்னு கேட்குறான் கர்த்தர்கிட்ட. அவனுக்கு வந்து அவர் அறிஞ்சுக்கிட்டார், இவன் வந்து கர்த்தருக்கு இடம் இல்லை, அவன் பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படிங்கிறது அளவுக்கு அவன் வந்துட்டான். அதாவது தேவனுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவர் சொன்னார், எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழை கொடுத்துட்டு வா, பின்பற்றி என்னோட வாழணுன்னு. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த மனிதன் என்ன அதிகமாக துக்கமடைந்து அதிகமாக அவன் ரொம்ப துக்கமடைஞ்சிட்டான் பாருங்கள். அந்த மனிதன் அதிகமாக அவன் ரொம்ப இந்த மாதிரி அதிகமாக தேடினான், பணத்தை தேடினா அவன் இருந்தால் பாருங்கள், அவன் இந்த மாதிரி துக்கமடைந்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தேவன் கர்த்தர் அன்பு கூறுவாயாக அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவன்கிட்ட இல்லாமல் போச்சு பாருங்கள். அந்த மனிதன் அதிகமாக நாடுகிறானோ அது அவன் தெய்வமாக
விடுகிறது. ஒரு மனுஷன் பாருங்கள், அதிகமாக எதை ஒருத்தன் நாடுறானோ தேடுறானோ அது அவனுக்கு தெய்வமாக ஆகிறது. இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் அதைத்தான் அவன் தெய்வமாக நினைக்கிறான், அதைத்தான் அவன் குடிகொண்டு இருக்கு. அவன் கர்த்தருக்கு இடம் இல்லை. வேதவசனம் என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறுவாக, முழு மனதோடு உன் ஆத்மாவோட அன்பு கூறுவாக தான் சொல்லுது. முதல்ல கர்த்தரை தேடு அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அதுவும் எப்படி சொல்லியிருக்கு? கடவுளை முழு மனதோடு முழு ஆத்மாவோட நீ அன்பு கூற முடியும். அவன் அதுக்கப்புறம் அவன் பாருங்கள், இதெல்லாம் அவனுக்கு புரியல. கர்த்தர் தான் தேவை, அது அந்த அன்பு கூற வேண்டும். அவனுக்கு அந்த பணம் தான் சிம்மாசனத்தில் இருக்குது, அதை வச்சு நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு அந்த அளவுக்கு வந்துட்டான் பாருங்கள். ஆனால் பாருங்கள், அதுக்கு அவர் சொன்ன உடனே அந்த இதை விற்றுட்டு அவன் வேலைகள் கொடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே அவன் அவனுடைய மனம் பாருங்கள் மிகுந்த துக்கம் அடைந்து திரும்பி போய்விட்டான். அவன் மிகுந்த ஏனென்றால் அவனுக்கு என்ன இருந்ததுன்னா மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தான். காரணம் என்ன? ரொம்ப அவனுக்கு பெரிய பணக்காரன், ரொம்ப மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தான். பணம் அதிகமாக இருந்ததால் அவன் சில பேர் சொல்லுவாங்க, பணம் அதிகமாக இருந்ததால அதனால் கடவுளை விட அவன் வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருந்ததுனால அவன்கிட்ட கடவுளில் வர முடியல. அப்படி இல்லை. அவன் ஆத்மா குறித்து ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. நிறைய பணம் இருந்தனால கர்த்தர் அவனை அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அப்படி எண்ணங்கள் எப்படி புரிந்து பாருங்கள். ஆத்மா குறித்து அவனுக்கு ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. அந்த ஆஸ்தியை குறித்து ஒரு தப்பான எண்ணம். ஆஸ்திக்கு இவன் அடிமையாகி விட்டான், அதாவது பணத்துக்கு இவன் அடிமையாகி விட்டான். அநேகருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. அது அடிமையாக இருக்குது. அந்த பணத்தை குறித்து பணம் நிறையா இருந்தால் அதுக்கு அடிமை, வேறு எதுவுமே வேண்டாம், அன்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி ஆகிட்டு. தவறான எண்ணம். பணம் நல்லது, அது என்னென்னா பணம் நல்ல காரியங்கள் செய்யலாம், நல்ல விதம். ஆனால் பணத்தை குறித்த மிகவும் அதிகமான அவனுடைய எண்ணம் இருந்தாலும் அவனுடைய எண்ணம் அவனுக்கு என்ன ஆச்சு பாருங்கள். பணம் என்பது என்ன ஆயிடுனா, பணம் என்பது ஒரு வேலைக்காரனை போல நாம் சொல்வது அது செய்யணும். அதுக்கு தான் நாம் ஆள வேண்டும். நாம் பணத்தை நம்ம ஆள வேண்டும். பணம் நம்மளை ஆளக்கூடாது பாருங்கள். அதுக்கு பணம் நாம் வைத்திருக்க வேண்டும். பணம் நம்மை பிடித்து கொள்ளக்கூடாது. இதில் என்ன ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாருங்கள். அதெல்லாம் தேவன் சொன்னார்ல, அதெல்லாம் விற்றுட்டு வான்னு சொன்னானே. பணம் நிறைய இருந்தாலும் நித்திய ஜீவனை வேண்டான்னு போயிட்டான் பாருங்கள். அவன் நித்திய ஜீவனே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அவன் போட்டான். அவனுக்கு பணம் தான் முக்கியமாயிட்டு. இப்போ என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில் அதனால் இருக்கிறதுனால அவனுக்கு அது கேடு விளைத்து விட்டது. அவனுடைய நித்திய ஜீவனே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இயேசு போதிக்கிறார், பணத்தை குறித்து ஒரு தவறான எண்ணம் இருக்கும், ஆனால் அதை உள்ளத்தில் வளர்த்து அதை குறித்து சத்தியத்தை அறியாமல் இருந்தால் என்றால் என்ன ஆகும்? அது அழிவுக்கு நேராக போய்விடும். தேசு அதை தான் சொல்லுகிறாங்க. இவனுக்கு இவ்வளோ இருந்துமே இவனுக்கு பணத்தை பற்றி அவனுக்கு தெரியல, எப்படி வந்தது, என்ன வந்தது. பணம் வந்ததுனால அவனுக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் பணத்தை வச்சு அப்படின்னு நினைக்கிறதுனால அவனுக்கு அது அழிவு. அவனுக்கு நித்திய ஜீவனே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய பணத்தை பற்றி தவறான எண்ணம் இருந்ததுனால் அவனுக்கு அது அழிவுதான் உண்டு பண்ணது. பணத்தை குறித்து தவறான எண்ணம் இருந்தால் அது கீழாக அவனுக்கு முடிஞ்சது பாருங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்தால ஒரு காரியம், நீங்கள் யூதாஸை பற்றி பார்த்துருப்பீங்க. இயேசுக்கு அவன் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கே விற்று போட்டவன். பணத்தை குறித்து அவனுக்கு பாருங்கள், அவன் கிறிஸ்து கூடவே இருந்தவன். அவர் அன்பும் சொரூபமாக இருந்தார். அவர் அற்புதம் செய்தார், எல்லாமே கூட இருந்தவன். பாருங்கள், வெறும் 30 காசு விற்று போட்டான். பணத்துக்கு அந்த மாதிரி அவனுக்கு மயக்கம் பாருங்கள். அன்பாக இருந்தவங்க கூடவே இருந்து கூட எல்லாம் செஞ்சு குழி பறிச்சுட்டான் பாருங்கள். வெறும் 30 காசுக்கு பணத்தினால என்ன நடந்து பாருங்க. ஆனால் தேவன் கூட இருந்தாரே, நம் தேவன் நமக்குள்ளே இருந்தாரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுத்த நம்மோடு இருந்து எல்லாமே தெரிந்தும் அவன் கூட நமக்கு எல்லாம் ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து எல்லாத்தையுமே கூடவே இருந்து பார்த்தவன் வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான் பாருங்க. அவர் கூட இருந்து ஊழியத்தை அவர் கூடவே இருந்து செஞ்சவன் பாருங்க. அந்த பணம் ஒன்றான மயக்கத்தை எப்படி கேடு விளைவிச்சுட்டு பாருங்க. இப்படிப்பட்ட காரியம், இந்த மாதிரி காரியங்கள் யார் செய்வார் என்று சொல்லுகிறேன். பணத்தை பற்றி அவன் நான் தான் சொன்னேன், இப்படிப்பட்ட காரியங்கள் பணம் 30 காசு இப்படிப்பட்ட காரியங்கள் யார் செய்வா? ரொம்ப கீழ்த்தனமான ஒரு எண்ணம். கூடவே இருந்து அன்பானவர், ஒரு மனிதனை நேசிக்க குணமே இல்லாதவன், வெறும் கூட இருந்த தேவன் அன்பின் சொரூபமாக இருந்தவர், எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்தவர், வெறும் 30 காசு. இப்படிப்பட்டவர்கள் யார்? பணத்தை பற்றி தவறான எண்ணம் அவனுக்கு இருந்ததனால், அணுகுமுறை தப்பான எண்ணம் இருந்ததனால் என்ன பாருங்க, பணம், ஆசை, இந்த மாதிரி
இருந்ததுனால அவனுக்கு தீமை விளைவித்து விட்டது. அதனால தான் 1 தீமோத்தேயு 6 பார்த்தா 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் தீமை இல்லை, பண ஆசை தான் எல்லா. அதை தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க. பணம் தீமை இல்லை, பணத்தை வைத்து நிறைய நன்மை காரியங்கள் செய்யலாம். பண ஆசை தான் தீமைக்கு எல்லாம் வேறாக இருக்கிறது. பாருங்கள், பொருளாதாரத்தை குறித்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை திறனை மாறும். பொருள் என்னமோ யூஸ் பண்ணணும், அதாவது அது ஒரு யூஸ் பண்ணுது. கடவுளை தான் நேசிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். சில பேருக்கு பணம் இருந்ததுன்னா மற்றவங்களை மதிக்கிறே கிடையாது, பேசுகிறது கிடையாது. இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டு வந்தாலும் அவருடைய அழிவுக்கு நேராக போகிறார்கள். பணக்காரனை பற்றி தவறான எண்ணம் ஒரு மனிதன் எப்படி பணத்தை பற்றி தவறான எண்ணம் ஒரு மனிதனுக்கு எப்படி தீமையாக மாறுகிறது பாருங்கள். எப்படி மாறுகிறது? பணம் 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 ஆசை அவனை பற்றி கொண்டு இருக்கிறது. அவன் அன்பு நட்பு எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு மனிதனுக்கு தீமை செய்வதர எல்லாவற்றையும் அவனுக்கு பாருங்கள், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு எல்லா காரியத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் எல்லாத்தையும் அன்பு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லா நல்ல காரியத்தை பொதித்தவர். அவர் அற்புதமான எல்லாத்தையும் செஞ்சவர். அவன் அதெல்லாம் தூக்கி நட்பு இருப்பதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெறும் 30 வெள்ளி காசு விற்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பண ஆசை அவனை எப்படி கெடுதல் உண்டாக கொண்டு வரும். அந்த காசு அவனை காட்டி கொடுத்துட்டார். அவனுக்கு காசை பற்றி உயர்வான எண்ணம் இருந்தது. அவனை உயர்வான அவரை உயர்வாக அவன் பார்க்க முடியவில்லை. அவரை இன்று நம்முடைய பாருங்கள், நம்முடைய குடும்பத்திலும் பாருங்கள், நட்புகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வர காரணம் இந்த பணம் தான். அதான் நான் சொல்லிட்டு இருக்கோம்ல, தெய்வனை உயர்வான அவன் எண்ணல, பணத்தை தான் அவன் எண்ணியிருக்கான். யார்? யூதாஸ். 30 வெள்ளி காசு. கர்த்தர் கூட இருந்தார், அற்புதம் செய்தவர், நன்மை செய்து எல்லாத்தையும் செய்தவர், சுரூபமாக இருந்தவர் வெறும் அப்போ 30 காசு காட்டி கொடுத்தான். அப்போ அந்த பணத்தை பாருங்கள், அந்த பண ஆசை அவனை எப்படி தீமைக்குள்ளே கொண்டு போய்ட்டு. கடவுளே வேண்டாம், நட்பே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்படி தான் நிறைய குடும்பத்தில் பாருங்கள். பணம் பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் என்ன நடக்குன்னா, பல குடும்பங்களே பிளவுபட்டுருக்கு பணத்தினால. பார்த்தீங்களா? பணத்தினால சில குடும்பங்களே பிளவுபட்டு வாழ்க்கையில் பல வருடங்களாக பேசாமல் அப்படியே அழிஞ்சு போயிருக்க குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். இது காரணம் என்ன? பண ஆசை. இது குடும்பத்தில் நட்புகள் பிரச்சனை இதெல்லாம் இது காரணம் என்ன? பண ஆசை தான். ஏனென்றால் பணத்தை குறித்து அவர்களுக்கு தவறான எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் தொலைஞ்சி தவறான அழிவுக்கு நேராக போகிறாங்க. 4வது உங்களுக்கு இன்னொரு காரியத்தை காமிக்க விரும்புகிறேன். பணத்தை குறித்து தவறான எண்ணம் உள்ளத்தில் இருக்குமானால் பணத்தை நாம் நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அதுதான் முக்கியம், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு தவறான எண்ணம் பணத்தை குறித்து. 1 தீமோத்தேயு 6:17 இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன். பணத்தை குறித்து தவறான எண்ணங்கள் பாருங்கள். இந்த தவறான எண்ணத்தை இன்னொரு விதம் அதை நான் நம்ப ஆரம்பிச்சு விடும். ஒன்று தீமோத்தேயு 6:17-18 படிக்கிறேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவத்திற்கு சகலவிதமான நன்மை நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். எப்படி இருக்க வேண்டும்? இருமாப்பாக இருக்கக்கூடாது. பணம் இருந்தாலும் இருமாப்பாக இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்குறார். ஐஸ்வர்யத்தை எப்படி நம்ம கையாள வேண்டும்னு சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த வசனம் பாருங்கள், 18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளும் ஐஸ்வர்யங்களும் தாராள மனம் கொண்டவர்களாகவும் உதாரண குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி குணங்கள் நமக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் இப்படி சொல்கிறார், பணத்தை பற்றி நீங்கள் பணக்காரனாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்களை வைக்கக்கூடாது, பணத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் என்றால் என்று ஒரு ஐஸ்வர்யமான இருக்க வேண்டும். ஏழை இந்த மாதிரி விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? கடவுளுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும், ஏழையாக இருக்கணும், பணம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள கொண்டு வந்துருங்க. அப்படிங்கல்ல, எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி பணம் இருந்தும் நீங்கள் இந்த மாதிரி இருக்காதங்க அப்படின்னு சொல்லுவார். பணம் எதற்கு? நாம் அனுபவிக்கத்தான் பணம், நாம் உபயோகப்படுத்துவதற்கு பணம் கர்த்தருடைய இதிலிருந்து நமக்கு தான், அவருடைய தயவிலிருந்து அவருடைய அன்பிலிருந்து தான் நமக்கு வருகிறது. அவருடைய ஐஸ்வர்யத்தில் நம்ம நிறைவாக்குறார், அவருடைய அன்பினால் நம்மை நிறைவாக்குறார் என்று தான் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள்,
ஆ பணத்தை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஐஸ்வர்யத்தின் இந்த மயக்கத்திலிருந்து நீங்கி நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்து. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது தவறாது எண்ணம். அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க விசுவாசியாருன்னா ஏழையாரு அப்படின்னு. விசுவாசியாக இருந்தால் ஏழையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி அதை கையாள வேண்டுமோ அது பணத்தை குறித்து நமக்கு தெரிய வேண்டும். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை நம்புகிற மனுஷன் விழுவான். ஆமாம், ஐஸ்வர்யத்தை நம்புகிற அது மேலே பற்று, அது மேலே நம்பிக்கை ஏதாவது தெய்வம் அப்படி வைக்காத அப்படின்னு தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. நீங்கள் பணக்காரனா இருக்குது தப்பு இல்லை, பணக்காரனா இருக்கணும். ஆனால் அது அந்த தவறான எண்ணங்கள் அதற்கு மேலே நம்பிக்கை வைக்காததான் சொல்லுகிறார். பணக்காரனாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு மூலமாக நிறைய உங்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பணக்காரனாக இருக்கணும். அது தேவனுடைய சித்தம். நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்கிறது சித்தம் இல்லை, நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கணும். ஆனால் அந்த பணம் அதை எப்படி கையாள வேண்டும், அது எங்கிடத்தில் வந்தது, அவருடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் அவர் என்னை நிறைவாக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு இந்த பலன் கொடுத்து, இப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பணத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு தான் பவுல் அப்போஸ்தலர் போதிக்கிறார். பாருங்கள், வேதவசனம் அதை தான் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கும் விழுவான், அழிந்து போவான் என்று சொல்லுகிறது. அநேகர் பிரச்சனை என்ன, ஐஸ்வர்யத்தை நம்புகிறார்கள். பாருங்க, நம்பிக்கை வைக்கிறார்கள். கடைசியில் ஐஸ்வர்யம் என்ன பண்ணுறதுதான் பணத்து மேலே, இதுதான் எனக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், என்ன போதும், நம்ம என்ன அதிகமாக அது மேலே நம்பிக்கை, கடவுள் மேலுக்கு நம்பிக்கை, அவங்களுக்கு கடவுளுக்கு தூரமாக போயிடுறாங்க. அது என்ன நடக்குன்னு பாருங்கள், திடீர்னு அந்த பணம் இல்லாமல் போயிடுது. ஆமாம், நிறைய பேர் பாருங்கள், நிறைய திடீர்னு பணக்காரனான மாதிரி இருக்கும், திடீர்னு புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. ஏனென்றால் பணம் வந்தோடனே என்னென்னா கடவுளை வணங்குறது கிடையாது, கடவுள் கிறிஸ்து கிட்ட வர்றது கிடையாது, கிறிஸ்துவ வசனத்தை கேட்கறது கிடையாது. எனக்கு பணம் இருக்கும் போதும், அங்கே கோயிலெலாம் போய் என்ன பிரச்சனை. அதாவது பணத்து மேலே நம்பிக்கை வைக்கிறது. கிறிஸ்து ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அளவுக்கு பேர் தாங்க. கிறிஸ்து என்ன ஒன்றும் கிடையாது, எனக்கு பணம் இருக்குது, நான் என்னுடைய எல்லாத்துலேயுமே நான் எல்லா விதமான காரியத்தையும் என்னால் முடியும், எனக்கு எல்லா சமாதானம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பேர். அதை நான் சொன்னோம்ல, அதை அப்படி போய் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். பணம் இருந்தால் எனக்கு எல்லாம் போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், வெற்றி சமாதானம் எல்லாம் எனக்கு வந்துடுன்னு. அப்படி இல்லை. பாருங்கள், நேற்று இருந்தது இன்று இல்லை, அவனுக்கு அப்போது தான் புரிகிறது. நேற்று அப்போ தான் அவனுக்கு அப்போ தான் புரியுது. பாருங்கள், இந்த நிலையற்றமாக அதையோ நேற்று இருந்துச்சு இன்னைக்கு இல்லாமல் போயிட்டே அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சு. ஏன்னா அவன் பணத்து மேலே அவன் நம்பிக்கை வச்சான். பார்த்தீங்களா, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தேவன் என்ன சொல்கிறார் நமக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்குது, இதில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சேன். பாருங்கள், அதில் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பா சிந்தனை உள்ளாகிறாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மையை நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறார். இது மேல் நம்பிக்கை வைக்காதங்க அப்படின்னு, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதங்கன்னு சொல்லுகிறார். இது சகலவிதமான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க சம்பூர்ணமாக யார், ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறார். ஆனால் சங்கீதக்காரன் அதற்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லலாம் பாருங்கள், கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இங்கே நிலையற்றது மேல் நம்பிக்கை வைக்காதங்க. அதனால் இது அவர் சொல்லலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வை, அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இதுதான் சங்கீதத்தினே முக்கிய மைய கருத்து. அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ரகசியம் அந்த இது. பாருங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை. எந்த விஷயம், இன்னைக்கு செல்வம் சம்பாதிக்கிற, இன்னைக்கு நான் பெலனாக இருக்கிறேன்னா எனக்கு சம்பாதிக்கிற பெலன் கொடுத்துறாரு அவர். அவர் தான். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும். நீங்கள் பணத்து மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா அது திடீர்னு புசுன்னு போயிடும், நீங்கள் அனுபவிக்க முடியாது. நீங்கள் தேவனுக்குள்ளே அந்த தேவன் தான் இதை எனக்கு தந்தார், இந்த அண்ட சராசரியை படைத்தவர் தான் இதையெல்லாம் உண்டு பண்ணார். அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல், அவர் மேலே முழு மனதோடு நேசிக்காமல், இந்த பணத்து மேலே அன்பு வச்சு அது மேலே நேசித்து அதே தான் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு இல்லாமல் போயிடுது, திடீர்னு மன சோர்வாயிருது, குடும்பம் விட்டு போயிடுது, அதை விட்டு போயிடுது, நட்பு விட்டு போயிடுது. எல்லாமே பணத்தினால ஆசை என்ன பண்ணுதுன்னா அழிவுக்கு கொண்டு வந்துடுது. அதெல்லாம் பைபிள் 20% நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை குறித்து மிக அற்புதமாக போச்சு. அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது இந்த பணத்துக்கு மேலே அதிக ஆசை வைக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். பாருங்கள், பணத்தை குறித்து தவறான நிர்ணயம் இருக்கும்போது பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பணத்தை குறித்து
நான் தான் சொன்னேன், பணம் மேலே அதிகமான தவறான எண்ணம் இருக்கும்போது அது மேலே தான் நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், பணத்தை உபயோகப்படுத்துங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். தாவீது மருங்க அவன் என்ன பண்ண, ஒரு சின்ன அடிமை மேய்க்கிறவன், அவன் எவ்வளோ உயர்ந்து பெரிய பணக்காரன், பெரிய ஆலயங்கள்லாம் கட்டுறதுக்கு வெள்ளிகள் பொண்ணுகள் ஏராளமானது. ஏனென்றால் அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டது, இதையெல்லாம் கொடுத்தவர் கர்த்தர், அவர் தான் எனக்கு தந்தார் என்று அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான் பாருங்கள். அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று அவன் சொல்கிறான். அவன் என்ன பண்ணான், தாவீது பணத்து மேலே நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சான். ஐஸ்வர்யத்தை ஆகுவது, ஆனால் ஐஸ்வர்யமாக ஆகுவது தப்பா, பணம் இருக்கிறது தப்பா? இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. பணம் இருக்குது, பணம் நிறையா இருக்குது, பெரிய பணக்காரனாக இருக்குது, தப்பே கிடையாது. பண ஆசை தான் தப்பு. பணமாக நீங்கள் நிறையா இருந்தீங்கன்னா நிறைய விஷயமான காரியங்களை செய்யலாம், ஊழியத்துக்கு கொடுக்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம். ஆனால் தேவன் தான் அதை எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும். இல்லை, நான் அது நீங்கள் இருமார்ப்பாக இருக்கக்கூடாது. பணத்தின் மேலே அது மேலே நீங்கள் நம்பிக்கை விட, அது மேலே நீங்கள் அன்பு செலுத்தக்கூடாது. கர்த்தர் மேலே தான் முழு மனதோட அன்பு செலுத்தணும். மனிதன் மேலே தான் அன்பு செலுத்தணும். பொருள் மேலே அன்பு ஏன் செலுத்தணும்? அது ஒரு பொருள். சிலவங்க சொல்ல ஐ லவ் யூ மை கார், ஐ லவ் யூ, பொருள் மேலே வீடு, இந்த வீட்டு மேலே, இதெல்லாம் ஒரு பொருள். தேவன் மேலே தான் அன்பு செலுத்தணும், குடும்பத்தின் மேலே தான் அன்பு செலுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார், பொருள் மேலே அல்ல. அதை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ஐஸ்வர்யம் இதெல்லாம் தப்பே கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான், அதான் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். அவர் எப்பவும் நீங்கள் பொருளாதாரத்தில் செழித்திருப்பது நம்மை குறித்த தேவன் விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் அதிகமாக செழித்திருக்கிறது, அதான் முதல் பகுதியை நான் பார்த்தோம். உங்களுக்கு நீங்கள் செழித்து நன்றாக இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமே. ஆனால் தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொய்களை நான் ஏன் சொல்லிட்டு வருகிறேன்னா, இந்த மாதிரி பொய்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்துன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஆமாம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். அவர் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க அனுக்கிரகம் கொடுக்கிறார். பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லை, நிறைய பேர் 8 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிறான், அதை அனுபவிக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ஓடி 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 உழைக்கிறான், பல கம்பெனிகளை ரன் பண்ணுறான், வாங்குறான், அதை செய்தான் இதை செய்தான், மீட்டிங் பண்ணுறான், அதை செய்கிறான், பணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது, மனைவியோடு பேசுறதுக்கு நேரம் கிடையாது, பிள்ளையோட விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது. கோடிக்கணக்கான பணம் இருக்குது, பணத்து மேலே ஆசைகள் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் என்ன கிடச்சி? தீமை தான் இருக்குது. ஒன்றுமே அவனுக்கு சந்தோஷம் இல்லை, மனிதன் மேலே அன்பு செலுத்த முடியல. கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ஊழியத்துக்கு கொடுக்குற தன்மை அவன்கிட்ட இருக்கோ என்பதில்லை. ஆனால் சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க, சேர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கொடுக்குற தன்மை அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த கொடுக்குற மனப்பான்மை உள்ள அந்த கம்பெனிகள்லாம் பாருங்கள், வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த வேலைக்காரங்களுக்கு நிறைய விதமான அள்ளி கொடுக்குறாங்க. வருஷம் நல்ல அவங்களுக்கு பணத்தை உயர்வாக கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க உயர்த்துவாங்க, கொடுக்கணும் அப்படின்னு மனிதனை நேசிப்பாங்க. நேசிக்கிற உள்ளம் இருக்கு பாருங்க, தேவன் விரும்புகிறார். பணத்து மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறது இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள் பாருங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷனே ஏமாற்றமே கிடையாது, அப்படிதானே? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு கம்பெனி ரன் பண்ணுறான், கர்த்தர் தான் எனக்கு இதெல்லாம் தந்துக்கிறார், நான் வேலைக்காரங்க நான் கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்லை. இல்லைனா நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், என்னுடைய கம்பெனி அவர் நடத்துகிறார், அவர் அப்படி சொல்லணும். இல்லை, நான் தான் நடத்தேன், எனக்கு தெரியும் எல்லாம், நான் தான் பணம் வச்சுருக்கிறேன், எனக்கு என்ன பல கோடி ரூபா இருக்குது, எல்லாம் முடியும், என்ன வேறு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு திமிரா அந்த மாதிரி செய்யும்போது அது என்ன பண்ணுன்னா பண ஆசை அவனுக்கு என்ன நடக்குன்னா தீமையை உண்டு பண்ணுகிறது, கேடு விளைவிக்கிறது. சில நேரத்தில் பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பித்து அவங்க கீழே வந்தவங்க நிறையா இருக்காங்க. ஏனென்றால் தேவனுக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்காதனால், இந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் சொல்லாதனால், இந்த மாதிரி வார்த்தைகளை கற்றுக்கொள்ளாதனால், பணத்தை பற்றி அவர்கள் தவறான எண்ணங்கள் உள்ளே இருந்ததனால் அது என்ன நடக்குன்னா அழிவு. ஏனென்றால் சில பேருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது, வேறு இடத்துலேருந்து கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நாம் இதை மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது, இப்பொழுது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதுக்காக கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பணத்து மேலே தான் ஆசை இருந்திருக்கும், பணம் தான் எனக்கு எல்லாமே, சிங்காசனத்தில் வீட்டுக்குன்னு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் விட்டு தேவன் தான் எனக்கு தந்திருக்கிறார், தேவன் தான் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், பலனை கொடுக்கிறார் என்று நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் அனுக்கிரகம் பெற்று அதை அனுபவிக்கிறதற்கு தேவன் ஒரு வாய்ப்பையும் அன்பையும் அவர் கொடுப்பார். இதை நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள்.
உங்கள் பலத்தினால் அல்ல, கர்த்தரை எவன் விசுவாசிக்கிறான் அவன் ஒரு நாளும் அவன் ஏமாற மாட்டான். அதான் சொல்லிடுது, கர்த்தர் மீது நம்பிக்கை வை, அந்த செல்வத்தை எனக்கு தந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது மனிதன் ஒரு நாளும் ஏமாற்றம் கிடையாது. ஏனென்றால் அது ஒருபோதும் அது ஒரு நாளும் அது குறையாது. அதுதான் அது நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தர் சொல்லாதான் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். அவர் நம்மோடு இருக்கும்போது ஐஸ்வர்யமும் செல்வம் நீடிய ஆயுளும் எல்லா ஆசீர்வாதமும் நம்மோடு தங்குகிறது. அல்லேலூயா. அப்படிதான் நீங்கள் யோசிக்கணும். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஐஸ்வர்யம் ஒரு நாள் நம்மை விட்டு போகாதுங்க. ஆமாம், ஐஸ்வர்யம் நீதிமான் வீட்டிலே தங்கும் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள். வந்துட்டு அதில் டக்குன்னு உடனே போகாது. நிறைய பேருக்கு பணம் வருது, புஷ்ஷுன்னு ஓடிடுது. ஆனால் நீதிமான வீட்டிலே ஐஸ்வர்யம் தங்கும் என்று போட்டிருக்குது. எப்படி? நீ கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுதுதான் தங்கும். கர்த்தருடைய வார்த்தை நீ நம்பும் பொழுதுதான். அவர் தான் எனக்கு தந்த, மீண்டும் மீண்டும் நான் ஏன் சொல்லுறேன்னா, அவர் தான் எனக்கு தருகிறார், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறார் என்று இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் பாருங்க. அது உடனே போகாது. ஐஸ்வர்யம் தங்கிட்டு உடனே விட்டு ஓடாது. அதான் சொல்லியிருக்கலாம், நீதிமான வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும். நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும். ஏனென்றால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு ஒரு குறை இருக்காது. அதெல்லாம் நீ பாடுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் நீங்கள் எல்லாம் வைத்திருக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம். கர்த்தருக்கு என்ன விருப்பம்னா, நீங்கள் எல்லாம், நான் ஏற்கனவே திரும்ப சொல்லுவது, அவருடைய விருப்பமே நீங்கள் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும் என்று தான். நான் இதை ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் பொய்களை நம்பி வாழாதுங்க. வேத வசனத்திலிருந்து அந்த அது என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்கும் போது, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுடைய உள்ளம் இந்த பொய்களிலிருந்து நீக்கி தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் அவர் கொடுத்த அந்த பலனை மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். பாருங்கள், கர்த்தர் நீங்கள் எல்லாத்தையும் வைத்திருக்க வேண்டியதான் அவர் விரும்புகிறார். தவறான எண்ணம் இருக்கும்போது ஐஸ்வர்யத்தை குறித்த இந்த மாதிரி இதில் என்ன 1-2 பாயிண்ட் சொல்ல. முதல்ல நம்ம இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இருக்கும்போது முதல்ல என்ன நடக்குது? அந்த பணம் மயக்கம். ரெண்டாவது என்னது? ஐஸ்வர்ய நம்பிக்கை ஆளுகை செய்கிறது, ஆரம்பித்து விடுகிறது. மூணாவது என்னது? பண ஆசை உண்டாகிறது. நான்காவது என்னது? பணத்தை நம்புகிற பணத்தை தான் நம்புகிறான். மனுஷர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பணத்தை தான் அவங்க நம்புகிறாங்க, கர்த்தரை அவங்க நம்புறதே இல்லை. இந்த மாதிரி அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே 4 விதத்திலே இந்த மாதிரி தவறான எண்ணங்கள். திரும்ப ஒரு முறை சொல்றேன். முதல்ல பண மயக்கத்தில் இருக்காங்க, அது மூலமாக அவங்களுக்கு விளைவு வருது. ரெண்டாவது ஐஸ்வர்யம் நம்மை அது ஆளுகை வைக்கிறாங்க. அதை தான் அவன் சொன்னோம்ல, எனக்கு அது தான் முக்கியம், பணம், கர்த்தர் முக்கியம் இல்லை, நித்திய ஜீவன் எனக்கு இல்லை அப்படின்னு. மூணாவது பாருங்கள், பண ஆசை. அவனுக்கு எல்லாமே பணம் தான் முக்கியம். யூதாஸை பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணான்? பண ஆசை மேலே ஆசைப்பட்டான். அவன் கர்த்தரை அவர் கூட இருந்த அந்த அன்பை இழந்துட்டான். பாருங்கள், நான்காவது பணத்தை நம்புகிற மனுஷர்கள் பாருங்கள், அதெல்லாம் நம்பி வாழ்ந்து அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னதுனால என்ன நடக்கு? அதெல்லாம் இழந்து பாருங்கள். அதனால் பாருங்கள், பணத்தை குறித்து இந்த மாதிரி தவறான எண்ணம் உடையவர்கள் இந்த விதமான 4 விதத்தில் இருக்காங்க. தவறான எண்ணங்கள் பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் நீங்கள் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா எடுத்து வீசிட்டு கர்த்தரை நேசிக்க ஆரம்பிங்க. பணம் என்பது நம் கையில் இருக்கும் ஒரு கருவி போல, ஒரு டூல். அதாவது நம்ம யூஸ் பண்ணணும். பணம் ஒரு டூல் போல், அதை யூஸ் பண்ண வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் போட்டிங்கன்னா அது நம்ம என்ன பண்ணுது? வண்டி ஓடுது. அதை தூக்கி நம்ம உடம்புல போடக்கூடாது, அது யூஸ் பண்ணது தான். அதே மாதிரி மின்சாரம், கார் இருக்குது. கார் நம்ம யூஸ் பண்ணதுக்கு வச்சுருக்குறோம். மெட்டீரியல் பொருள் தானே, அது ஒரு பொருள். அதை யூஸ் பண்ணதை நம்ம மேலே ஏற்றதுக்காக வச்சுருக்கோம் இல்லை. இந்த மாதிரி அதை ஒரு பொருள், அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் அதை தவறான எண்ணங்களில் வைக்கக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிடணும். பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள், அணுசக்திகள் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. இந்த மாதிரி தரங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் மனிதனை உயர்த்துதா இல்லையா? மின்சாரம் இன்றைக்கி பாருங்கள், ஆதியில் 10, 30, 40, 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மின்சாரமே கிடையாது.
இருளில் இருந்துச்சு இந்த பூமி. ஆனால் இந்த மின்சாரம் பாருங்கள் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசுகிறேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறேன்னா இதில் கரண்ட் தேவைப்படுகிறது. உங்களுக்கு நான் பண்ணுறேன்னா அதை அப்லோட் பண்ணி அதுக்கு கரண்ட் தேவைப்படுகிறது. பாருங்கள், எல்லாம் நன்மை காரியங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எங்கேயோ இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கு தேவன் இது எவ்வளோ பெரிய மனிதனுக்கு ஒரு பாருங்கள் எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு பாருங்கள். ஆனால் இது தவறாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது அழிவுக்கு தான் உண்டு பண்ணுது. அதான் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் மனுஷனுக்குள்ளே அதை வைக்கும்போது தான் அதை அழிவுக்கு கொண்டு வருகிறது பாருங்கள். அதே நேரத்தில் தவறான அது இந்த மாதிரி தவறாக உபயோகப்படுத்தினால் பாதிப்பு தான் ஏற்படும் என்பதுதான் உண்மை. அருமையானவர்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்கள். சரியான விதத்திலே பணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அதாவது எது சரிதானா எப்படி என்று அதாவது இது சிந்திக்க வேண்டும். சரியான விதத்தில் சிந்திக்கும் போது நாம் பணத்தை சரியான விதத்திலே உபயோகப்படுத்துவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. சரியான விதத்தில் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது, ஒரு பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, இந்த செல்வங்கள் எனக்கு கொடுத்தது கர்த்தர், இதே மாதிரி பல மடங்குகளை எனக்கு கொடுக்குற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கூடி கருகிறவர். நீங்கள் அப்படி பண்ணி பழகுங்க. இப்போ ஒருத்தர் இடத்துல ஒரு பொருளை கொடுக்கீங்கன்னு வச்சாங்களேன், பணம் கொடுக்கீங்க, ஒரு 100 ரூபா கொடுக்கீங்க. கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி மனசுக்குள்ளே சொல்லுங்கள், சொல்லி பழகுங்க. இந்த பணத்தை கொடுத்தவர் கர்த்தர், இது அவர் பலனை எனக்கு ஐஸ்வர்யத்தின் சம்பாதிக்கிற பலனை கொடுத்த கர்த்தர், இதே போல் பல மடங்கு தருகிற கர்த்தர் என் உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகி பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு காய்கறி கடைக்கு போனோமா, இல்லை எங்கேயாவது போனோமா, பணத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் இப்போ பணம் கொடுக்குறதுனால இப்போ டிஜிட்டல் உலகமாக இருக்குது, நீங்கள் ஓடிபி போட வேண்டியிருக்கு, இல்லைன்னா பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி டைமில் அவர் சொல்லணும், இந்த மாதிரி இப்போ பல ஆயிரம் லட்சங்கள் நான் கொடுக்கறதுக்கு இதே மாதிரி செல்வங்களை எனக்கு கொடுக்குற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்தர் அவர்தான், ஆகையால் எனக்கு இதை விடையும் பல மடங்கு கொடுக்கிறவர் என்ன உள்ளத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்லி கொடுங்க. பணத்தை கைமாறும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை கையாளுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள். இப்படி அதை நீங்கள் கையாள கற்றுக்கொள்வீர்கள் பாருங்கள். விதத்தில் கையாள நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். சரியான விதத்தில் நீங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும். சரியான விதத்திலே சிந்திக்கும் போது பணத்தை நீங்கள் சரியான விதத்தில் கையாள ஆரம்பிச்சிடுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு நம்முடைய சன்னதிக்கும் நம்முடைய சன்னதிக்கும் இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பணத்தை பற்றி சரியான எண்ணம் இருக்கும் பொழுது அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. தவறான விதத்தில் சிந்திக்கும் போது அழிவு ஏற்படுகிறது. கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேற இந்த மாதிரி கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் சரியான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தரை நம்புகிற சரியான நோக்கங்கள் நிறைவேறணும்னா என்ன இருக்கணும்? சரியான எண்ணம் இருக்கணும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இது ரொம்ப முக்கியம். இதுதான் சங்கீதத்தின் மைய கருத்தாக இருக்கிற கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தான் நம்ப வேண்டும். அதை திரும்ப சொல்றேன். உங்களுடைய செல்வங்கள் எல்லாமே நீங்கள் கையாளுகிறது எல்லா விதத்திலுமே கர்த்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும். அதை தான் இன்னைக்கு உள்ள 9வது பொய்யில சொன்னேன். இது எவ்வளோ பெரிய தவறான எண்ணம் இருக்கும்போது கேடு விளைச்சிரு பார்த்தீங்களா? பணம் யாருக்கும் எந்த விதமாக கேடு விளைவிக்காது அப்படின்னு நினைக்காங்க. கேடு விளைவிச்சா அப்படியா? தவறான எண்ணம் இருக்கும்போது கேடு விளைவிச்சதா இல்லையா? விளைவிக்கும். ஆமாம், தவறான எண்ணம் இருக்கும்போது பணம் பார்த்தீங்களா? பணம் எல்லாத்துக்கும் தீமை உண்டாது அப்படி இல்லை. பணத்தை பற்றி தவறான எண்ணம் இருக்கும்போது கேடு விளைவிக்கும். பணம் உங்களுக்கு தீமை கிடையாது. பணத்தை பற்றி தவறான எண்ணம் இருக்கும்போது அது கேடு விளைவிக்கும். நிறைய பேர் என்ன பணம் இருந்ததுன்னா எனக்கு தீமை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் நன்மை தான், எல்லாம் ஆயிரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தப்பு. அதான் சொல்லேன், பணம் நல்லது, நல்ல காரியத்துக்கு செய்யலாம், அப்படி தானே? ஆனால் அதை குறித்து தவறானங்கள் எண்ணம் இருக்கும்போது, ஆனால் பணத்தை உபயோகிக்கிறது விட்டுட்டு என்ன பண்ணாங்க, பணத்துக்காக அதை அடிமையாகிருந்தாங்க. பணத்தை யூஸ் பண்ண அடிமையாகி விடுகிறாங்க. பணம் நமக்கு ஒரு சொன்ன மாதிரி அது ஒரு வேலைக்காரனை போல நாம் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். அதற்குத்தான் பணம் இருக்கிறது. இதைத்தான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த மாதிரி பொய்களை நம்பி இருக்காதீர்கள். பொய்களை விட்டு கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பணத்தை நீங்கள் கையாடும் பொழுது, கர்த்தரை நம்பி நீங்கள் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறார் என்று நீங்கள் அதை நம்பி அதை கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் இந்த பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து
மீண்டும் நாம் கற்றுக்கொள்வோம். இதிலிருந்து கொடுத்த 9 பொய்கள் ஏற்கனவே அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இந்த பொய்களெல்லாம் நீ விட்டு விலகி கர்த்தரை நம்பி நீங்கள் வாழும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் உங்கள் வீட்டிலே தங்கும். அதை அனுபவித்து அனுக்கிரகத்தை பெற்று நீங்கள் வாழ்வீர்கள். அதை அனுபவிக்கிறதற்கும் ஒரு பலனை தேவன் கொடுக்கிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து நம்ம கேட்போம். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. பொருளாதாரத்தை குறித்து நாம் கேட்குறது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் இப்பொழுது நிறைய பேருக்கு நிறைய விதமான செல்வங்கள் நிறைய வருகிறது. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ படிச்சுட்டு டக்குன்னு 2 லட்சம் 3 லட்சம்லாம் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை நாடது இல்லை, பணம் எனக்கு வந்துட்டு போதும், என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாயிரும்னு சொல்லி அழிவுக்கு நேராக போயிர்கள். அதனால் இந்த பொருளாதாரத்தை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.